அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நானும் உங்கள் ரவிக்குமார். தினம் ஒரு தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிடிக்ஸ். இன்றைய ஜியோ பாலிடிக்ஸ் சூழும் போர் மேகங்கள், நெருங்கும் போர் விமானங்கள், அப்புறம் அமெரிக்காவுடைய போர் கப்பல்கள் ஈரான் பக்கம் நெருங்கிடுச்சு. இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக டெப்த்தாக ஈரான் என்ன விதமான பதில் நடவடிக்கை எடுக்க போகிறாங்க, அமெரிக்கா என்னெல்லாம் ப்ரிப்பேர்டாக இருக்காங்க, எந்த நிமிஷத்தினாலும் தாக்கல் நடக்கின்ற ஒரு பதற்றம் அதிகமாகி கொண்டே இருக்கிறது. கொஞ்சம் கூட அங்கே இருக்கக்கூடிய பரபரப்பு குறையவே இல்லை. தற்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ரொம்ப கிளியராக உங்களுக்கு ஒவ்வொரு போர் விமானங்கள் எந்தெந்த பொசிஷனில் எங்கெங்கே நிறுத்தி இருக்காங்க, என்ன சூழ்நிலையில் இருக்குன்றது இன்றைக்கி ரொம்ப தெளிவாக சொல்லிடுறேன். கிளாரிட்டியாக நம்மளுக்கு தெளிவான ஒரு வரைபடம் கிடைத்திருக்கு. அதை வைத்து உங்களுக்கு கொஞ்சம் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் மற்ற தகவல்களை பேச போகிறோம். நம்ம கிரீன்லாந்து விவகாரம், இல்லை உக்ரைனுடைய விவகாரமாகட்டும், இல்லை சிரியாவுடைய விவகாரம், எதுவாக இருந்தாலும் ஃபர்ஸ்ட் நம்ம சூழும் போர் மேகங்கள் அதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். அதற்கு முன்பு இந்தியாவுடைய ஒரு சில தகவலும் பேசிட்டு போயிடலாம். நண்பர்களே, இன்றைக்கி தயாராக இன்றைக்கி இந்தியாவிலேருந்து நம்ம கிளம்புறதுனால இங்கே ஒரு சில விஷயங்கள் இப்படி லைட்டாக எட்டி பார்த்து பேசிட்டு போயிடலாமா? ரொம்ப நாள் ஆச்சு இங்கே பேசி, அதனால் இங்கே பேசிட்டாங்க போயிடலாம். வாங்க நண்பர்களே, தயாராக இருங்க. ஸோ வீடியோவில் பார்த்த முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோ கொடுக்கலாம். நேற்று நம்ம காஷ்மீரில் விலை மதிப்பு மிக்க 10 இராணுவ வீரர்களை இழந்துட்டோம். வெஹிக்கிள் தனது கண்ட்ரோலை இழந்து மலையிலேருந்து கீழே விழுந்த பதிவை பார்த்தோம். நம்ம இன்று அதே காஷ்மீரில் ஜெய்ஷ் இ முகமதோட கமாண்டர் கத்துவா ஆப்ரேஷன் சொல்லிட்டு, இந்த கத்துவா ஆப்ரேஷனில் அங்கே இருக்கக்கூடிய போலீஸ் அண்ட் சிஆர்பிஎஃப் இணைந்து மிகப்பெரிய ஒரு என்கவுண்டர் ஆப்ரேஷன் நடத்தினாங்க. அந்த என்கவுண்டர் ஆப்ரேஷனில் இந்த ஜெய்ஷினுடைய டெரரிஸ்ட் தீவிரவாதி கொல்லப்பட்டிருக்கிறான். அவனிடமிருந்து அமெரிக்கா மேடு ரைஃபிள் ரெக்கவரியாக எடுத்திருக்காங்க. ஸோ அமெரிக்கா மேடு ரைஃபிள் ஜெய்ஷ் இ முகமதோட தீவிரவாதி கைக்கு எப்படி வந்திருக்கும் அப்படின்ற ஒரு கேள்விக்குறியும் இந்த இடத்துல வைத்துக்கொள்ளலாம். அது இல்லாமல் இவங்க எல்லாமே இப்போ 26ஆம் தேதி ஏதாவது ஒரு அசம்பாவிதம் செய்வதற்காக எல்லையில் ஊடுருவியிருக்கிறார்கள் என்ற தகவல் மறுவைத்த நபர்கள் மூலமாக கசிவிடப்பட்டு அவங்க எங்கே ஒளிஞ்சிருக்கான்ற தகவலும் கிடைச்சிருச்சு. அது இல்லாமல் இன்னும் ஒரு 2-3 நபர்களை ரொம்ப சீரியஸாக தேடிட்டு இருக்காங்க. இன்றைக்கி எல்லை பகுதி முழுவதும் பெரிய ஹலாட்டில் இருக்காங்க. இன்னொரு நம்மளுக்கு டிராபேக் என்ன அப்படின்னா, இந்த தேடுதல் வேட்டையில் இன்றைக்கி காலையிலிருந்து பனிப்பொழிவு அதிகமாக வர ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா கொஞ்சம் டிலே தான் இருந்தாலும் அது வழக்கத்தை விட மிக அதிகமான பனிப்பொழிவுன்றாங்க. இந்தியாவுடைய எல்லை பகுதியில் ஜம்மு காஷ்மீர், இமாச்சல் பிரதேஷ், ஒட்டுமொத்த நம்ம எல்லை பகுதி ஃபுல்லாகவே நிறைய பனிப்பொழிவு பார்க்க முடிஞ்சது. அதிகமான பனிப்பொழிவு, வழக்கத்தை விட மிக அதிகமான பனிப்பொழிவு. இனி எல்லை பகுதியில் ரொம்ப டஃப்பாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இது அங்கே இருக்கக்கூடிய பதிவுகளாக பார்க்க முடிகிறது. இந்தியாவுடைய எல்லை பகுதியில் அடிஷனல் பாகிஸ்தானுடைய எல்லை பகுதியில் கூட இதுவரை இல்லாத பனிப்பொழிவு பார்க்க முடிஞ்சது. இன்று உலகம் முழுவதும் குறிப்பாக அந்த பனிப்பொழிவு கொஞ்சம் அதிகமாக தான் இருந்த தாக்கத்தை உணர முடிகிறதுன்றது பார்க்க முடியுது. அடிஷனலாக இன்றைக்கி இந்தியா என்ன சொல்கிறாங்கன்னா, பிரேசில் கிட்ட ஒரு 780 மில்லியன் க்ரூட் ஆயிலை நம்ம டீல் ஏற்படுத்தியிருக்கோம். கிட்டத்தட்ட 12 மில்லியன் பேரல் நம்ம டீல் ஏற்படுத்தியிருக்கோம். இது வித்தவுட் டாலர்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நம்ம பிரேசிலுடைய நாணயத்தில் ஏற்றுமதி இறக்குமதி செஞ்சுருக்கோன்றாங்க. பட் நம்ம என்ன நடவடிக்கை எடுத்தாலும் டாலரோட வீழ்ச்சி, இந்திய ரூபாயினுடைய வீழ்ச்சியை இன்னும் கட்டுப்படுத்தவே முடியல. ரீசெண்டாக நம்ம அமெரிக்கானுடைய ட்ரெஸரியிலிருந்து பெருசாக நம்ம ரிலீஸ் பண்ணோம். மில்லியன் கணக்கில் 250 மில்லியன் பக்கம் நம்ம ரிலீஸ் பண்ணோம். அப்போ ஏதோ குறையும்னு நினச்சோம், பட் குறையவே இல்லை. தொடர்ந்து வீழ்ச்சியை நோக்கி போயிட்டே இருக்குது. ஆல்மோஸ்ட் 92 பக்கமே வந்துருச்சு டாலரோட மதிப்பு. அதை எப்படி மீட்க போகிறோன்னு தெரியல. ஸோ அதுவுமே அடுத்த ஒரு கவலை அளிக்கக்கூடிய ஒரு செயல். அடுத்து மிக முக்கியமாக இந்தியாவுடைய மிலிட்டரி ஏர்கிராஃப்ட் C-295 அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த C-295 ஆல்மோஸ்ட் நம்ம 56 கான்ட்ராக்டில் ஒரு 40 பக்கம் மேக் இன் இந்தியா. அது வதோராவில் இப்போ வர 26 ஆகஸ்ட் மாதம் ஆல்மோஸ்ட் நம்ம இராணுவத்துடன் இணைக்க போகிறாங்க. 40 மீதி 16மே பார்த்தோம் அப்படின்னா அது ஃப்ரம் ஸ்பெயின் நம்ம டெலிவரி பண்ணுறாங்க. ஆனால் நம்ம தான் பில் பண்ணுறோம் அங்கே. அது உள்ளே இருக்கக்கூடிய பாங்கள் இப்போ எப்படி உங்ககிட்ட சொல்கிறது, இப்போ லாரி இருக்குது அப்படின்னா லாரி என்ஜின் மட்டும் வரும், மீதி வெளியே இருக்கக்கூடிய இதெல்லாம் பார்த்தோன்னா நாமக்கல் சைடு கட்டுவாங்க. அந்த மாதிரி தான் இதையும் சொல்கிறாங்க. பட் இருந்தாலும் முதல் முறையாக நம்ம ஓன் மிலிட்ரி ஏர்கிராஃப்ட் நம்மளே மேக் பண்ணுறோன்றது ஒரு கூடுதல் செய்தியாக இன்று பெரிய அளவுக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இது பெரிய செய்தியாக பார்க்கப்படுகிறது. அது இல்லாமல் நம்ம அடிஷ்னலாக இன்னும் ஒரு 16 ஆர்டர் கொடுக்குறதா நான் கேள்விப்பட்டிருந்தேன். இது மேக் இன் இந்தியாவில் ஃபர்ஸ்ட் டைம் நான் அச்சீவ் பண்ணுறோம். சரி, இப்போ நம்ம ஈரான் கிட்ட போயிடலாம்.
ஏன்னா ஈரான் பரபரப்பு தொற்றி விட்டது. குறிப்பாக இன்று காலையில் ட்ரம்ப் அவர்கள் உறுதி செஞ்சதுக்கப்புறம், நான் ரவிக்குமார் ஆர்கே சேனல்லே டீட்டெயிலாக சொல்லியிருந்தேன், அவங்களுடைய எல்லை பகுதியை நோக்கி அமெரிக்கானுடைய போர் விமானங்கள், போர் கப்பல்கள் எந்த அளவுக்கு நகர்ந்து சென்று கொண்டு இருக்கிறதுன்ற ஒரு சில லொக்கேஷனோட நான் ஷேர் பண்ணியிருந்தேன். இப்போ அடுத்தடுத்த பரபரப்பு தொடர்ந்து விமானங்கள் அந்த மிடில் ஈஸ்ட்டை நோக்கியும் ஜோர்டனுடைய எல்லை பகுதியில் ரெஸ்டே விடாமல் பறந்துட்டு தான் இருக்குது. கொஞ்சம் கூட கேப்பே இல்லை. இன்றைக்கி நம்ம நண்பர் சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கூட ஒரு வீடியோ ஒரு சில பதிவுகள் வந்து ஷேர் பண்ணியிருந்தார். விமானங்கள் வந்து இது மாதிரி வர்றது இறங்குறது போகிறது எல்லாமே வந்து அந்த சூழும் போர் மேகங்களுக்கான தாக்குதலுக்கான அறிகுறியாக தென்படுகின்ற மாதிரி தொடர்ந்து அவர் ஷேர் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறான்ற ஒரு கூடுதல் தகவல். இதில் அடிஷ்னலாக நம்ம என்ன பார்க்குறதுனா, நம்மளுக்கு லொக்கேஷன் ரொம்ப முக்கியம். எந்தெந்த பகுதியில் எந்த அளவுக்கு நிலைநிறுத்தியிருக்காங்க அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம இந்த வரைபடத்தை பார்க்குறோம் இல்லையா, இந்த வரைபடத்தில் 1ன்னு போட்டிருக்கோம் பார்த்தியா, 1ன்ற இடத்துல அதுதான் ஜோர்டனுடைய சால்டி ஏர்பேஸ். இந்த ஜோர்டன் அமெரிக்காவுடைய ஏர்பேஸில் 36 F-15 போர் விமானத்தை கொண்டு வந்து இப்போ நிறுத்தி வைத்திருக்காங்க. 12 A-10 எல்லாமே அடுத்தடுத்து வந்து சும்மா ரெடி பொசிஷனில் நிறுத்தி வைத்திருக்காங்கன்ற ஒரு கூடுதல் தகவல். அதுவும் சம்பவம் நம்பர் 1. அடுத்து 2ன்ற நம்பர் இருக்குது பாருங்கள், அது வந்து பஹ்ரைன் இசா ஏர்பேஸ்ன்னு சொல்லுவாங்க. அங்கே அமெரிக்காவுடைய P-8A போர் விமானம் வந்து அந்த நிறுத்தி வைத்திருக்காங்க. அடுத்து 3 வாங்க பிரின்ஸ் சுல்தான் ஏர்பேஸ் சவுதி அரேபியா, 3ன்னு இருக்கிற நம்பரை பாருங்கள். அதில் 12 F-16 போர் விமானம், 7 KC-135 நிறுத்தி வைத்திருக்காங்க. அதாவது இந்த KC-135 இருக்குல்ல, இது வந்து ரீஃபியூலிங் ஏர்கிராஃப்ட். வானில் பறக்கும் போது போயிட்டு ரீஃபியூலிங் பண்ணும். நான் இதை நோட் பண்ணிக்குவாங்க, எப்படி தாக்கல் நடத்த போகிறாங்கன்னு உங்களுக்கு நான் சொல்லிடுறேன் நான். அடுத்து அல் உதைத் ஏர்பேஸ் பார்த்தோம் அப்படின்னா KC-135 13, 2 KC-46 இருக்குது 4. 5 பார்த்தோன்னா அல் தாஃப்ரா ஏர்பேஸு MQ-4C UAE வந்து தொடர்ந்து அங்கே வாட்ச் பண்ணிட்டே இருக்குது. அதாவது ரொம்ப உன்னிப்பாக அங்கே வாட்ச் பண்ணிட்டே இருக்குது. இப்போ ஆப்ரஹாம் லிங்கனுடைய கப்பல் அதோடு சேர்ந்து USS ஃப்ராங்கி பீட்டர்சன், அப்புறம் USS மைச்சல் மர்பின்னு சொல்லிட்டு டஸ்ட்ராயரெல்லாம் சேர்த்தி கூட ஒரு பெரும் குழுவே வந்து ஆல்மோஸ்ட் நாளை மறுநாள் கிட்டத்தட்ட வந்து நெருங்கிடும். பட் அது நெருங்கிறதுக்குள்ளாரே ஸ்டார்ட் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக வந்து சொல்கிறாங்க. உங்களுக்கு அடுத்து இன்னும் ஒரு சில அறிகுறிகள் நான் காட்டணும்னு நினைக்கிறேன் நான். இப்போ அமெரிக்காவும் யூகேவும் அடிச்சுக்கிறாங்கல்ல, நேற்று கூட அமெரிக்கா யூகேனுடைய பாராளுமன்றத்தில் என்ன பேசினார் கிறிஸ் ஸ்டார்மர் அவர்கள் வந்து, எந்த சூழ்நிலையிலும் என் உயிர் உள்ளவரை நான் கிரீன்லாந்தை விட்டு கொடுக்க மாட்டேன், மிரட்டி அடியை பண்ணிக்கணும்னு நினைக்க வச்சாங்கன்னா அது ஒரு பொழுதும் முடியாது, முடித்து விடுவேன்றாங்கல்ல. அந்த மாதிரி பேச்செல்லாம் வந்து நீங்கள் எப்படி உங்கள் மனசுக்குள்ளோன்னா, இப்போ தமிழக அரசியல் ஞாபகம் வந்துடணும். நேற்று வரைக்கும் எப்படி பேசிய நபர் இவரா இன்று இங்கே இணைந்து விட்டாரா அப்படின்ற மாதிரி செய்திகள்லாம் நீங்கள் பல பரபரப்பு செய்திகள்லாம் பார்த்துருப்பீங்க. நான் யாரும் என்னெல்லாம் சொல்ல விரும்பல, அது எல்லா கட்சியிலுமே இருந்திருக்கு. ஆனால் இந்த தடவை நம்ம பார்த்த மாதிரி ரொம்ப ஒரு எக்ஸ்ட்ரீமான ஒரு அரசியல் நம்ம பார்த்ததில்லை நான் நினைக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில் நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் நான். சரி, இருந்தாலும் ரொம்ப பேச வேணாம், நீங்கள் புரிஞ்சிருப்பீங்க. ஒரு சிலர் போய்ட்டு திமுக இணையிறது, இந்த பக்கம் ஏடிஎம்கே இணையிறது, இந்த மாதிரியான விஷயங்களை சொல்கிறேன் நான். இதையே நான் எக்ஸாம்பிளாக கொண்டு வந்தேன் அப்படின்னா, அப்போ நம்ம யூகே இந்த அளவுக்கு வெறித்தனமாக சொன்னோன்னே, ஆஹா அமெரிக்காவை எதிர்த்து பேசிட்டாங்க, இனிமேட்டு அமெரிக்காவுக்கு உதவி செய்ய மாட்டாங்க அப்படின்னா, உங்களுக்கு அடுத்து ஒரு சில விமான வரைபடங்களையும் மற்றதையும் நான் காட்ட விரும்புகிறேன் நான். பிரிட்டனுடைய 12 ஸ்குவாட்ரன் RAF, அதாவது கத்தாரில் இருக்கக்கூடிய 4 டைஃபூன் ஜெட்டு, இது எல்லாமே அமெரிக்காவுடன் இணைந்து இன்ன வரைக்கும் பார்த்தோன்னா எஸ்டிமேட்டடாக 79 USAF ப்ளஸ் RAF ஏர்கிராஃப்ட் வந்து அந்த இடத்துல ஆக்டிவ் ரீஜியனாக இருக்குது. அவங்களும் சேர்த்தி தான் வந்து இந்த ஒரு தாக்குதலுக்கு ஹெல்ப் பண்ணுற போகிறாங்க அப்படின்றது ஒரு தகவலாகும். இப்போ நான் பேசும்போது ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்பு கூட யூஎஸ்னுடைய ஆர்மி C-37B ஹை பீரியாரிட்டி கல்ஃப் ஸ்ட்ரீம் வந்து எங்கே கிராஸ் ஆகி வருதுன்னா, துர்க்மெனிஸ்தான் அப்படியே ஆப்கானிஸ்தானை சுற்றி பாகிஸ்தானை சுற்றி இங்கே வந்து சேருது. அப்படியே லைட்டாக வந்து மிக முக்கிய நபர்கள் வந்து அபுதாபியில் வந்து இறங்குறாங்கன்ற மாதிரி வந்து கேள்விப்பட்டேன். அடிஷ்னலாக உங்களுக்கு இன்னொன்று இந்த வரைபடம் என்னென்னா, நான் ஆர்கே சேனலில் காட்டினது தான். அமெரிக்காவுடைய போர் கப்பல்கள் டஸ்ட்ராயர் எல்லாமே தற்போது எந்தெந்த பொசிஷனில் இருக்குன்றதை பார்க்க முடியுது. அங்கே இஸ்ரேல் பக்கத்தில் ஆல்ரெடி 2 நிறுத்திட்டாங்க. அது இல்லாமல் ஈரான் பக்கத்தில் 2-3 ஆல்ரெடி ஒன்று இருக்குது. இன்னும் தொடர்ந்து போயிட்டே தான் இருக்குது. நீல கலர் இருக்குல்ல, அது எல்லாமே கேரியர். ஆல்ரெடி அங்கே ஒரு பொசிஷனில் 2-3 இருக்குன்றது ஒரு கூடுதல் தகவலாக சொல்ல முடியும்.
இன்னைக்கு இன்னொரு சிக்னல் கூட பார்க்க முடிஞ்சது. ஈரானுக்குள்ளார அன்யூஷுவலாக சிராஸ்ன்ற பகுதியில் வந்து ஒரு எலக்ட்ரானிக் வார்ஃபேர் மாதிரி திடீர்னு ஜிபிஎஸை ஜாம் பண்ணுற மாதிரி ஒரு ஜெர்க்காக இருக்குது, ஒரு ஷாக் வேவ் வந்து கிரியேட் ஆகிருக்கு. மேபி இது அமெரிக்கா ஏதாவது ட்ரை பண்ணியிருக்கலாமான்ற ஆங்கிளில் ஈரான் பார்க்குறாங்க. ஏன்னா வெனிசுலாவில் இது மாதிரி வந்து ட்ரை பண்ணி தானே திடீர்னு உள்ளே போயிட்டு தூக்குனாங்க. அந்த மாதிரி இது ஏதோ ஒரு ட்ரையல் எடுத்திருக்காங்கன்ற ஆங்கிளில் என்னால் உணர முடியுது. மேபி ஈரானும் அதை உணர்ந்து கொள்வாங்கன்னு நினைக்கிறேன் நான். இப்போ நான் விஷயத்துக்கு வரேன். இந்த தாக்குதல் மேபி எப்படி நடக்கும் நான் நினைக்கிறேன் அப்படின்னா, இவங்க பெரும்பாலும் அல் உதைத் ஏர்பேஸ், ஈரான் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏர்பேஸ் எல்லாம் பார்த்தோன்னா ரீஃபியூலிங் ஏர்கிராஃப்ட் தான் வைத்திருக்காங்க. தாக்கல் நடத்தக்கூடிய விமானங்கள் பெரிய அளவுக்கு இல்லை. அதாவது ஆயுதங்களை கொண்டு வர்றது அதிகபட்சம் அவங்க என்ன நிறுத்தியிருக்காங்கன்னா, இந்த ஈரான் பக்கத்தில் கத்தார் மீதி மற்ற பகுதி சவுதி இந்த பக்கம்லாம் வந்து என்ன நிறுத்தியிருக்காங்கன்னா தாடு டிஹெச்ஏஏடின்னு சொல்லுவாங்க, வான் தடுப்பு சாதனங்கள், அதுவும் மற்றொன்று HAMR சம்திங், இதுதான் வந்து நிறுத்தியிருக்காங்க. அப்போ இவங்க பெரும்பாலும் எங்கே பெருசாக நான் பார்த்த வரைக்கும் இப்போ நான் 36 F-15 போர் விமானங்கள் சொன்னேன், அது இல்லாமல் மறுபடியும் ஒரு 20-30 வந்ததாக கேள்விப்பட்டேன் நான். அப்போ ஐ திங்க் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கே ஜோர்டனுடைய ஏர்பேஸில் இருந்து போர் விமானங்களை எடுத்துட்டு இங்கே வழியில் அதை ரீஃபியூல் பண்ணுவதற்காக இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய அல் உதைத் ஏர்பேஸ்லேருந்து சென்று ரீஃபியூல் பண்ணிவிட்டு ஒன்று அங்கே சிரியானுடைய பேஸ்லேருந்து அட்டாக் பண்ணுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது, இல்லை ஈராக்கினுடைய பேஸ்லேருந்து வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இல்லைன்னா இந்த பக்கம், அதாவது நம்ம இந்தியாவுடைய எல்லைப்பகுதி ஓரம் ஒரு சில தீவில் வந்து டியாஜோ கார்சியான்னு சொல்லிட்டு லாஸ்ட் டைம் கூட என்ன பண்ணாங்க அமெரிக்கா, இந்த டியாஜோ கார்சியாவில் சொல்லிட்டு இந்த பக்கம் தாக்கல் நடத்த போகிறாங்கன்னு ஈரான் அலர்ட்டாக இருக்கும்போது திடீர்னு அமெரிக்காவிலிருந்தே வந்து கிளம்பி தாக்கல் நடத்திட்டு ரிட்டர்ன் போயிட்டாங்க. அப்படி ஒரு டைவர்ட் டாக்டிக்ஸை வந்து ஃபாலோ பண்ணாங்க. இந்த இடத்துல நிச்சயமாக ஒன்று ஜோர்டனை மையப்படுத்தி தாக்கல் நடத்த போகிறாங்க, இல்லைன்னா இன்னொன்று பார்த்தோன்னா இவங்க ஐரோப்பா கிட்ட பெருசாக சண்டையாக கிரியேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ எல்லாருக்கும் என்ன தோணும் அப்படின்னா, அங்கே ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய அமெரிக்காவுடைய ஏர்பேஸை வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு ஈரான் நினைச்சாங்கன்னா கிடையாது. அங்கேயுமே பெரிய அளவுக்கு எப்பவுமே இல்லாத அளவுக்கு வந்து பெரிய போர் விமானங்களை நிறுத்தி வைத்திருக்காங்கன்னு ஒரு கூடுதல் தகவல். இது ஒரு இன்னும் பெரிய ஒரு டைவர்ஸ் டாக்டிக்ஸாக பார்க்குறேன் நான். இன்னும் 2 நாள் இதுக்கான ரிசல்ட் தெரிஞ்சிடும். பட் எனக்கு கொஞ்சம் கிளியர் விஷயம்னா தெரிஞ்சிருக்கு, எப்படி மேபி ஜோர்டன் இல்லைன்னா ஐரோப்பாவிலிருந்து வந்து தாக்கல் நடத்தி திருப்பி போகிறாங்களான்னு தெரியல. ஏன்னா இது கிளியராக வெளியிலேருந்து வேடிக்கை பார்க்க போகிறாங்க. அப்படி நடத்தினாங்கன்னா சப்போஸ் இவங்க இங்கே அமெரிக்க பேஸ் வந்து இங்கே இருக்கிறது எதுவுமே பயன்படுத்த வாய்ப்பு இல்லை, சவுதியிலையோ கத்தார்லேயோ இல்லை பக்ரைன்லேயோ பயன்படுத்த வாய்ப்பே இல்லை. அப்போ ஈரான் திருப்பி இவங்களை அடிக்கும்போது அது ரீஜனலாக மாறிடும், அவங்களுக்கும் இவங்களுக்கும் மாறுற அளவுக்கும் வாய்ப்புகளை கொண்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா இன்னைக்கு வெள்ளை மாளிகையோட செய்தி தொடர்பாளர் கருணாநிதி அவங்க வந்து ஒரு வார்த்தை வந்து தெளிவாக சொல்கிறாங்க, ட்ரம்ப் அவர்கள் 800 பேர்த்துக்கு மேலே தூக்கிலிட்டாங்கன்றாங்க, ஆனால் கம்மியாக தான் இருக்குது, அவ்வளோ பேர்லாம் இல்லையானும் போது எங்களுக்கு நம்பர் முக்கியம் கிடையாது, பட் எங்களுக்கு ஜஸ்டிஸ் தான் முக்கியம் அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து சொல்கிறாங்க. அப்புறம் இவர் துணை அதிபர் JD Vance அவர்கள் என்ன சொல்லிட்டாருன்னா, ட்ரம்ப் அவர்கள் தான் இது முக்கிய பொறுப்பேற்றுக்கிறாருன்னா அவருடைய லீடில் தான் நடந்துட்டுருக்கு, ஆனால் சம்திங் வில் ஹேப்பன், பெரிய அளவுக்கு நாங்கள் எங்கள் ஃபோர்ஸை வந்து நிறுத்தி வச்சுருக்கோம், வி ஹேவ் ஏ ஆப்ஷன், எங்களுக்கு எல்லா ஆப்ஷனுமே தயாராக இருக்குது, அது ஈரான் நடந்துக்கிறத பொறுத்து. ஈரான் எங்களை ஏதாவது அப்படி இப்படி நினச்சாங்கன்னா க்ரஷ் பண்ணி புழிஞ்சிடுவோம், எல்லா சூழ்நிலும் நாங்கள் தயாராக இருக்கோன்றாங்க. ஆனால் அராக்சி அவர்கள் வந்து இன்றைக்கி 2 வித ஸ்டேட்மெண்ட்டை பார்க்க முடியுது. அராக்சி அவரோட ஸ்டேட்மெண்ட்டில் பார்க்கும்போது இன்றைக்கி நிறைய மீடியாக்கள், ராய்டர்ஸ் பத்திரிகைகள், அப்புறம் இன்னும் ஒரு சில அமெரிக்க பத்திரிகைகள் என்ன சொன்னாங்கன்னா, கன்ஃபார்ம்டாக 20,000 பேர் இறந்து போனதாக சொல்கிறாங்க. இன்ஷியலாக 5,000 பேருன்னாங்க, 20,000 பேர் இறந்து போயிட்டாங்க. நிறைய பிணங்களை வந்து பெருசாக குழி தோண்டியெல்லாம் பதிக்கிற அளவுக்கு இருக்குது, இன்னும் மருத்துவமனையிலேருந்து எடுக்க முடியாத சூழ்நிலை இருக்குது அப்படின்றாங்க. இன்னொரு ஆங்கிலையும் பார்த்தேன் நான், 19க்கு அப்புறம் வந்து போராட்டமே இல்லை, ஈரானுக்குள்ளார ஒரு சின்ன போராட்டம் கூட கிடையாது, எல்லாமே முழுசாக கட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க, நிசப்தமாக இருக்குது. காரணம் என்னென்னா, போராட்டம் வந்தாவே கண்மூடித்தனமாக சுட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்ற ஒரு காரணத்திற்காக தான் மக்கள் வெளியே வரவே அச்சப்பட்டிருக்காங்க அப்படின்ற ஒரு ரீசனையும் சொல்கிறாங்க. மொத்தமாக போட்டுருங்கன்ட்டாங்க, யாரையாலும் என்னால் வெளியே வந்தாவே சுட்டுருங்கன்ட்டாங்க. இன்னுமே பெருசாக ஏன் ரீச் ஆகலைன்னா, பழைய வீடியோ மட்டும் ரீச் ஆகுதுன்னா அங்கே மக்களுக்கு இன்னும் பழைய பில்லாம் நெட்டு கொடுக்கல அப்படின்ற இன்னொரு ஆங்கிலையும் சொல்கிறாங்க. ஆனால் அராக்சி அவர்கள் வந்து சொல்லும் போது இது வரைக்கும் டோட்டல் டெத்தே வந்து 3117ன்றார். அதுவே நான் நினச்சேன்
1000 2000 நினைச்சேன். அப்போ ஆளுகின்ற அரசாங்கமே 3117னா சம்திங் வில் பி ஹேப்பன், கண்டிப்பாக பெருசாக நடந்திருக்குன்ற ஆகல பார்த்தா. அதுவும் அவர் கொடுக்குற டேட்டாவே சிவிலன்ஸ் அண்டு செக்யூரிட்டி ஃபோர்ஸ், அவங்க செக்யூரிட்டி ஃபோர்ஸ் தான் 2427 இறந்து போனதா சொல்றாரு. அதில் டெரரிஸ்ட் வந்து 690ன்றாரு. இதில் தான் எனக்கு கொஞ்சம் உடன்பாடு இல்லை. சிவிலியன்ஸ் அண்டு செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ் வந்து 2427ன்றது பெருசு. அப்போ ஆளுகின்ற அரசாங்கமே 3117 அப்படின்னா ஈரானுக்குள்ளார நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க இந்த போராட்டத்தில். அது அந்த அந்த ஆதங்கத்தை வந்து அமெரிக்கா காப்பாற்றணும்னு நினைக்கிறாங்க. பட் அந்த ஆதங்கம் இதே மாதிரி மற்ற நாட்டில் இருந்தால் பரவாயில்லன்னு தோணுச்சு. இணையரங்களில் கூட அராக்சி அவர்கள் ஒரு வார்த்தை சொன்னார். ஏன்னா நேற்று ஜெலன்ஸ்கி வந்து பேச வந்த மொதல் வார்த்தையை ஈரானை பற்றி பேசுகிறாரு. ஈரானுக்கு உதவி செய்கிறதுக்கு அமெரிக்கா மட்டும்தான் கிளம்பி போகுது, மற்ற நாடுகள்லாம் யாரும் வரல, வாய்க்கிலேயே பேசுகிறீங்களே, ஏன் போகல, ஏன் ஐரோப்பா போகலன்ற மாதிரிலாம் பெருசாக சொன்னோடனே இன்னைக்கு அராக்சி அவர்கள் வந்து ஒரு பிடிச்சிட்டார். யார் வந்து யாரை பற்றி பேசுகிறீங்க, உக்ரைன் எப்படி ரன் ஆகுது தெரியுமா? உங்கள் நாட்டில் மிஷினரிகளாலும் வெஸ்டர்ன் நாடுகளில் இருக்கக்கூடிய ஒரு சில நாடுகளுடைய சோல்ஜர்ஸாலும் அவங்க ஆயுதங்கள் கொடுக்கலாம், நீங்களாம் மண்டிட்டு சரண்டர் ஆக வேண்டிய ஆள். ஏதோ அவங்களோட தயவில் வாழ்ந்துட்டு இருக்கிற நீங்கள் ஈரானை பற்றி பேசுவதற்கு என்ன தகுதி இருக்கிறது, என்ன தராதரம் இருக்கிறது அப்படின்ட்டார். டே தலைவர், என்ன டென்ஷன் ஆகிட்டீங்கன்னா என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? உக்ரைன்ற ஒரு நாடு எவ்வளோ சோல்ஜர்ஸ் வச்சுருக்கீங்க? நீங்கள் எங்களோட சொந்த நாடு, சொந்த பூமி, எங்கள் இராணுவ வீரர்கள் எவ்வளோ பலம் வாய்ந்தவர்கள் நாங்கள் ப்ரூவ் பண்ணுமா? அது பார்க்க தான் போகிறீங்கன்ற மாதிரி பயங்கரமாக ஒரு வெறித்தனமான ஒரு ரிப்ளை கொடுத்துருந்தாங்க உக்ரைனுக்கு. என்ன உங்களை மாதிரிலாம் நாங்கள் கிடையாது, அது எங்கள் பலத்தை பார்க்க போகிறேன்னீங்க. எல்லாமே இன்றைக்கி நேஷ்னல் கார்டு டே. யார்? ஈரானுக்கு. ஈரான் நேஷனல் கார்டு டேல எல்லாருமே அங்கே டாப் கமாண்டர்ஸ் எல்லாமே ஒரே இடத்துல அசம்பிள் ஆனாங்க. அசம்பிளில் மிக முக்கிய முடிவுகள் என்ன எடுக்கப்பட்டதுன்னா, அமெரிக்காவுக்கு தகுந்த பதிலடி. மறுபடியும் அமெரிக்கா இதை நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கான தகுந்த பதிலடிகளை கொடுக்க வேண்டும், எந்த சூழ்நிலையிலும் பின்வாங்க கூடாது என்றதுல முடிவுல தெளிவாக எடுத்ததாக. வி ஆர் ரெடி, ஐ ஆம் வெயிட்டிங் அப்படின்றாங்க ஈரான் தரப்புல. அமெரிக்கா தரப்புல ஐ ஆம் ரெடி அப்படின்றாங்க அமெரிக்கா தரப்புல. மேபி இப்போ நாளைக்கு இன்னைக்கு ஃப்ரைடேவா, சாட்டர்டே சண்டே நல்லா ஃபுல்லாக லீவ் எல்லாம் முடிச்சுட்டு மண்டே ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுறாங்களா, திடீர்னு சண்டே நைட் ஸ்டார்ட் பண்ணுறாங்களா? எனக்கு தெரிஞ்சு சண்டே நைட் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நான். பார்க்கலாம், நம்ம வி ஆர் வாட்சிங் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க ட்ரம்ப் தரப்புல இருந்து. சரி, அப்படியே கொஞ்சம் தள்ளி போனால் நேட்டோ நாடுகளோட பெருமை வந்து பெரிய அளவுக்கு இருக்குது. ஆஹா ஓஹோ ஐயோ, அமெரிக்கா இல்லைனாலும் நேட்டோ நாடு அப்படின்ற மாதிரிலாம் பயங்கரமாக சொன்னோடனே இன்றைக்கி ட்ரம்ப் அவர்கள் கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டார். இலை கோட்டசாமிங்களே, என்ன பேசுகிறீங்க? ஆப்கானிஸ்தானில் போயிட்டு முன்களத்தில் எங்கள் வீரர்கள் நிற்கிறாங்க, திரும்பி இளைய நேட்டோ வீரர்களே வாங்களே, முண்டாடி இருந்து சுடலாம் வாங்களே அப்படின்னா பயந்து ஓடினவங்க தான் இந்த நேட்டோ படைகள். இவங்க வந்து எங்கள் கூட 2ல் 1 வீரர்கள் இருந்தாங்கன்னு சொன்னால் எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியுமா? எங்கள் வீரர்கள் என்ன மாதிரி ஆட்கள், முன்களத்தில் தைரியமாக நின்று எதிர்கொண்ட எங்கள் வீரர்களை நேட்டோவுடன் ஒப்பிடுவதா அப்படின்றாங்க. தலைவர், ஏன் தலைவர் டென்ஷன் ஆகிறீங்க அப்படின்னா, ஏன்னா ஏதோ நேட்டோ நாடுகள் ஒன்றிணைந்தால்தான் அமெரிக்காவின் வெற்றி, இல்லையேல் அப்படின்லாம் சொல்லிட்டு நேற்று யூகேனுடைய பார்லிமெண்ட்டில் வேற இது வரைக்கும் நம்ம 1000 எவ்வளோ பேர் சொல்லியிருக்காங்க, ஒரு கவுண்ட் ஒன்று சொன்னாங்க, 1160 பேர் பக்கம் இறந்ததில் அதிகபட்சம் 457 பேர் நம்ம யூகே வீரர்கள், நேட்டோவில் இருந்த யூகே வீரர்கள் இருந்தாங்க. அதில் 43% வந்து இந்த பக்கம் டென்மார்க்குடைய வீரர்கள் இருந்தாங்க. அந்த டென்மார்க்குடைய தியாகத்தை மதிக்கணும் இல்லையா? எத்தனை பேர் நம்ம வந்தோம், நம்ம இல்லாமல் அவங்களும் இல்லை, அவங்க இல்லாமல் நம்ம இல்லைன்ற ஒரு வார்த்தை அமெரிக்கா சொன்னா, இலே நீங்களாம் ஒன்றுமே இல்லை, முன்களத்தில் பார்த்து பயந்து ஓன பசங்க தான் நீங்கள், பயந்து ஓன பசங்க வந்து என்கிட்ட வந்து பேசலாமான்ட்டாரு. சரி ரைட்டு, கொஞ்சமாக டாபிக் வந்து வேற மாதிரி போகுது. இது நல்லா தான் இருக்குது, பார்க்குறது அப்படியே ஜாலியாக ஃபன்னாக தான் இருக்குன்னு நினச்சேன் நான். இன்னொரு ஆங்கிள் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் உங்ககிட்ட இந்த கேள்வி கேட்குறேன். அமெரிக்காவோட ஸ்டேட் செக்ரட்டரி மார்க்கோ ரூபியோ, துணை அதிபர் ஜேடி வான்ஸு, இவர் ட்ரம்ப்பு, இவங்கெல்லாம் ஐரோப்பா பிடிக்காதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க தானே? ஐரோப்பாவை பார்த்தா ஏன் அப்படி வெறுப்பாக பேசுகிறாங்க அப்படின்னு தான் நீங்கள் நினைக்கிறீங்க. நான் உங்களை தான் கேட்குறேன், அப்படி தான் நீங்கள் நினைக்கிறீங்க. ஏன்னா ரொம்ப நாள் ஸ்டேட்மெண்ட்லாம் பார்த்தா அப்படி தானே உங்களுக்கு தோணுது. இது ஏன்னா ஜேடி வான்ஸ் வந்து பத்திரிகையாளர்களை பார்த்து கேட்டது, அதாவது இன்னைக்கு ஃபாக்ஸ் நியூஸில் வந்து பேட்டி எடுத்தாங்க, அதில் பார்த்து கேட்குது. அது தவறான விஷயங்க. நாங்கள் ஏதுங்க ஐரோப்பாவை வந்து எதிரியாக நினைக்கிறோம்? நாங்கள் எங்களுடைய அதாவது சிந்தனையே என்ன தெரியுங்களா? ஐரோப்பாவோட சிவிலைசேஷனை வந்து காப்பாற்றணும். இன்றைக்கி ஐரோப்பா வந்து முழுக்க
இமிகிரேஷனால, அகதிகளால அந்த நாடு கொஞ்சம் கொஞ்சமாக தனது தன்மையை இழந்து கொண்டிருக்கிறது. சுய முடிவு எடுக்காமல் தடுமாறிட்டு இருக்காங்க. இந்த ஐரோப்பா சிவிலைசேஷன், இந்த இமிகிரேஷன்லாம் பெரிய அளவுக்கு வந்து நாளைக்கு கிரீன்லாந்துக்குள்ளே வந்து எங்கள் நாட்டுக்குள்ளே வந்துடுவாங்களான்ற ஒரு பதற்றத்தில், ஒரு பயத்தில் தான் நாங்கள் எங்கள் நாட்டை காப்பாற்றுவதற்காக தான் இந்த ஒரு முடிவை எடுத்திருக்கிறோம். நீங்கள் தவறாக புரிஞ்சுக்கிட்டீங்க. நாங்கள் கிரீன்லாந்தை பிடிக்கிறத விட ஐரோப்பாவை காப்பாற்றுவதற்கு தான் கிரீன்லாந்தை தன்வசப்படுத்துகிறோம். நல்லா இருக்குல்ல கான்செப்ட்? இத்தனை நாள் என்ன சொன்னாங்க? இந்த டைலாக் ரொம்ப முக்கியம். ஏன்னா உக்ரைனுக்கு ஏன்பா ஆயுதங்கள் கொடுக்குறீங்க? உக்ரைனை ஆயுதம் கொடுத்து வலுப்படுத்தி ரஷ்யா மீது தாக்கல் நடத்தினால் மட்டுமே அமைதி ஏற்படும் என்று வினோத தீர்ப்பு கொடுத்த இதே அமெரிக்காவும் ஐரோப்பா நாடுகள் தான் அந்த ஐரோப்பாவுக்கு இப்படி ஒரு வினோத கருத்து சொல்லியிருக்கிறார் ஜேடி வான்ஸ் அவர்கள். அப்போ நான் கூட ஓஹோ, இவங்க கிரீன்லாந்து இவங்க பாதுகாப்புக்காகவும் மற்றதுக்காகவும் பார்த்தா ஏங்க கடைசியில் ஐரோப்பாவுடைய சிவிலைசேஷனை காப்பாற்றுவதற்காக தான் முடிஞ்சுங்க. ஐரோப்பா ஒன்றுமே இல்லைன்றார். இதுக்கப்புறமும் ஐரோப்பா வந்து சுய பரிசோதனை செஞ்சு தன் நாட்டை காப்பாற்றலைன்னா ரொம்ப கஷ்டம். அதை காப்பாற்றுவதற்காக தான் நாங்கள் இன்னைக்கு போராட வேண்டியது இருக்குது, எதிர்த்து பேச வேண்டியது இருக்கு. அப்படி எதிர்த்து பேசுறதான் எல்லாரும் எங்களை எதிரியா நினைக்கிறாங்க, ஐரோப்பாவை பார்த்தா தப்பா பேசுறேன்னு நினைக்கிறாங்கன்றாங்க. சரி சரி, இனிமேட்டு நம்மள என்ன பண்ணலாம்? ரைட்டு, நல்ல எண்ணத்தில் தாங்கிறாங்க அமெரிக்கா. நம்ம கூட என்னமோ நினைச்சோம், பரவாயில்ல, இப்படி ஒரு நல்ல எண்ணம். அது இன்னொரு கொண்டு சொன்னாரு, யாராவது ஒரு நாடு திடீர்னு இப்போ ரஷ்யா வந்து இன்டர் கான்டினென்டல் பேலஸ்டிக் மிசைல்ஸ் திடீர்னு ஏவுனாங்கன்னா கிரீன்லாந்து வழியே கிராஸ் ஆச்சுன்னா நேராக எங்கள் மண்டல தான் எங்களை தான் அடிப்பாங்க. அவ்வளோ வீக்காக இருக்கும் நாங்கள் அந்த சைடு. அதனால் நாங்கள் வலுப்படுத்த வேண்டியது இருக்கிறது. அப்போ 2 in 1 ஐரோப்பா வேணும், எங்களே காப்பாற்றுன்றாங்க. இருந்தாலும் இந்த வரைபடத்தை பார்த்ததுக்கு அப்புறம் தான் கனடாவுக்கு கொஞ்சம் ஜர்க்குனாக இருக்கும். ஏன் 2-3 நாளாக கனடாவை பிடிச்சி உரண்டு இழுத்துட்டு இருக்காங்க அப்படின்னா, அமெரிக்கா வந்து ஒன்று சீனா விவகாரம், சீனா கிட்ட போய் பேசி சிரிச்சுட்டு வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த பொசசிவ்னஸ். இன்னொன்று பார்த்தோம்னா இந்த கிரீன்லாந்து இருக்குல்ல, கிரீன்லாந்து மட்டும் நடுவில் சென்ட்ரல் தனியாக இருக்குது, அதை பிடிச்சிக்கிட்டாங்கன்னா அப்புறம் கனடா ஏன் டீட்டெயிலாக வந்து சும்மா டிஸ்டர்ப் பண்ணுது? இப்போ மேலே கொஞ்சம் அலாஸ்கா பக்கத்தில் கொஞ்சம் இருக்குது, கீழே கொஞ்சம் இருக்குது அமெரிக்கா. அதனால என்ன பண்ணுவாங்க, கனடாவை நினைச்சுக்கலாம் தான் நினைப்பாங்கன்னா நீங்கள் வரைபடத்தை பாருங்கள். நீங்கள் நம்ம என்ன சொல்கிறது போயிட்டு பார்த்தா தெரியுதுங்களா இல்லையா? அடுத்து என்ன பண்ணுவாங்க, கிரீன்லாந்தை முடிச்சுட்டு கிரீன்லாந்தை பயன்படுத்தி இப்போ கனடாவுக்குள்ள சீனா வந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? அடுத்து கனடா கேட்பாங்களா, கேட்க மாட்டாங்களா? ரைட்டு. அப்போ இதுக்கு ஒரு எண்டே கிடையாது. இருந்தாலும் கிரீன்லாந்துக்குள்ளே போயிட்டு இப்போ ஃப்ரெடஸ்கியன் அவர்கள் போயிட்டு நீங்கள் தயாரிங்க இருக்கிறா, என்னப்பா கோட்டசாமிங்களே, எல்லா வீரர்கள் தயாராக இருக்கீங்களா? எந்த சூழ்நிலையும் நம்ம யாரையும் விட்டு கொடுத்த கூடாதுன்னு இருக்காங்க. ஸ்வீடன் இதுவரை அமெரிக்கா வந்து எச்சரிக்கை கொடுத்துமே 8.8 பில்லியன் அளவுக்கான அமெரிக்க பாண்டுகளை தனது பென்ஷன் ஸ்கீம் எல்லாத்தையும் வந்து டோட்டலாக சேல் பண்ண ஆரம்பிச்சுட்டே இருக்கிறாங்க. கொஞ்சம் கூட அவங்க இப்போ நிறுத்தவே கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு 2000க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள், ஆல்மோஸ்ட் 37,000 கம்பெனிஸுக்கு மேலே சீக்ரெட்டான தகவலுமே கொடுத்துட்டாங்க. நாளைக்கு ஏதாவது பிரச்சனை வந்தால் வழி வந்துடும், முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் பண்ணிவிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த அமெரிக்கா டாலரோட வீழ்ச்சினால தான் தங்கத்தோட மதிப்பு வந்து தொடர்ந்து இன்றைக்கெல்லாம் கண்ணில் பார்க்க முடியாத அளவுக்கான விலையேற்றம் தொடர்ந்து ஏறிக்கொண்டே இருக்கிறது. இனிய கண்டுக்க வேண்டாம், அப்படியே போனால் போதுன்னு விட்டுற வேண்டியதான்ற மாதிரி தங்கத்தோட விலையும் பார்க்க முடிகிறது. 78 வருஷமாக வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனில் அமெரிக்கா மெம்பராக இருந்தாங்க. ட்ரம்ப் வந்து போன வருஷம் ஒரு பதவி ஏற்றுக்கிட்ட உடனே அண்டர் ரிவ்யூ அப்படின்ற ஒரு வார்த்தையை சொன்னார். 1 வருஷம் நான் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனில் ரிவ்யூ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வேணா சேர்ந்துக்கிறேன்ற மாதிரி வந்து சொன்னார். பட் இன்று அதிகாரப்பூர்வமாக நான் டோட்டலாக வெளியேறிட்டேன்றாங்க. ஆனால் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் ஏற்கனவே இருக்கிற மெம்பர்ஷிப்புக்கு 270 மில்லியன் வந்து அன்பெய்டு பே பண்ணல, நீங்கள் அதை பே பண்ணிட்டு வெளியேறுங்கன்றாங்க. அமெரிக்கா அப்படி முறைச்சி பார்த்து, கொசுவை பிடிச்சி கொழுப்பு கொடுக்குற ஆளுங்க நாங்கள், எங்ககிட்ட வந்து பணத்தை கேட்குற யாருலே நீ அப்படின்னு மிரட்டுறாங்க. இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கேட்டாங்கன்னா அவங்க மேலே பொருளாதார தடை போட்டாலும் போடுவாங்க. இப்போ எப்படி அமெரிக்கா கிட்ட மிரட்டி வாங்குவாங்கன்னு தெரியலையேங்க. இப்போ ஏமாந்த சோழகிரினா நம்ம மிரட்டி வாங்கிடலாம். நாட்டாமைக்கிட்டே நீ குடுலு 270 மில்லியன் குடுலேன்னு தைரியமாக கேட்க முடியுமா? ஏற்கனவே அப்படி தான் இந்த இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் என்ன பண்ணிட்டாங்க, இவருக்கு நெதன்யாகு அவர்களுக்கு வந்து தூக்கு தண்டனை கொடுத்ததுக்கு என்ன சோதனை அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க தெரியுங்களா? அந்த கரீம் கான் அவர் தான் நெதன்யாகு அவர்களுக்கு வந்து முடிஞ்ச அளவுக்கு பிடிக்கணும், அவர் வந்து சிறை பிடிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம்
தீர்ப்பு வாங்கி கொடுத்தவர் இன்னைக்கு வந்து பாலியல் கேஸில் உள்ள ஜெயிலுக்கு போகிற கண்டிஷனில் இருக்கிறாரு. அந்த தீர்ப்பு கொடுத்த ஜட்ஜிங்கெல்லாம் பொருளாதார தடையில் அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க. இன்னும் இவங்களுக்கு தெரியாமல் இருக்கிறாங்க. வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் இவங்க போயிட்டு நாட்டாமை எதிர்த்து உங்களுடைய பெண்டிங் அமௌண்ட்டை கொடுங்களே அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்ன கதியாக போதோ தெரியல. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் இதுக்கப்புறம் பேண்டமிக் சுச்சுவேஷன்லையோ மற்ற சூழ்நிலையோ வந்து தடுப்பூசி மீதெல்லாம் தயாரிக்க முடியாத ஒரு சூழ்நிலை. இனி மோசமான நாடு, அதாவது ஏழ்மையான நாடுகள் பாதிக்கப்படுன்ற ஒரு வார்த்தையும் சொல்கிறாங்க. நம்ம என்ன புரிந்து கொள்ள முடிகிறது அப்படின்னா, அமெரிக்கா என்ன சொல்கிறாங்கன்னா, COVID-19 நீங்கள் சரியான முறையில் கையாளல, தவறான தகவல்களை பரப்புறது, சீனாவுக்கு கொஞ்சம் ஆதரவாக இருக்கிறதுல எனக்கு கொஞ்சம் நாட் குட், நீங்களாம் ஒன்றும் சரியில்லை, போங்க பாய்ஸ் உங்கள் வேலையை பாருங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம். அப்படியே இந்த பீஸ், அதாவது காசாவுக்குள்ள அமைதி ஏற்படுத்துவதற்கான ஒரு டீம் உருவாக்குனாங்கல்ல, அதில் ஐரோப்பாவுடைய நாடு நிறைய பேர் எதிர்ப்பு தெரிவிச்சிட்டாங்க. பட் விலகிட்டாங்க, காரணங்கள் சொல்லலை. பட் ஸ்பெயின் மட்டும், பெட்ரோ சாண்டஸ் மட்டும் என்ன சொல்லிட்டாருன்னா, பாலஸ்தீன விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் வெஸ்ட் பேங்க், காசா இது எல்லாமே அவங்க ஃபியூச்சர் வந்து அவங்க மக்கள் டிசைட் பண்ணுறது, வெளியிலேருந்து மற்ற நாடுகள் டிசைட் பண்ணக்கூடாது, அதனால் இதில் எனக்கு விருப்பம்லாம் கிடையாது அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறாங்க. தொடர்ந்து இந்தியா வந்து அண்டர் த ரிவ்யூ, இன்னைக்கு சீனா வெளிப்படையாகவே இது வந்து எங்களுக்கு விருப்பம் கிடையாதுன்னு ரிஜெக்ட் ஆகிட்டாங்க. இந்தியா ஒன்றும் அனௌன்ஸ் பண்ணல, மேபி வெளியேறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா கிட்டத்தட்ட இந்திய மதிப்பில் 9,000 கோடிக்கு மேலே டெபாசிட் பண்ணணும். பாகிஸ்தானுக்கு பிரச்சனை இல்லை, அப்படி ஒன்று அங்கே அமெரிக்காவுக்கு பிரச்சனை இல்லை, அதனால் பார்க்கலாம். இது அங்கே இருக்கக்கூடிய தகவல். ஃபைனலாக கிட்டத்தட்ட நம்ம நெருங்கிட்டு வீடியோ நிறைவு பகுதியில் உக்ரைன் வந்து முதல் முறையாக இந்த வீடியோ பதிவு பாருங்கள். தொடர்ந்து ரஷ்யா தாக்கல் நடத்துறதுனால ஃப்ரீசிங் ஆகிருக்கும். நிறைய மக்கள் உணவு, ஏன்னா பவர் இல்லை, எதுவும் இல்லை, அதனால் உணவு வந்து பொதுவாக தயாரித்து கொடுக்குற ஒரு சூழ்நிலையாக இருக்குன்றாங்க. இவங்களோட சுயநிலையை பார்த்துட்டு ட்ரம்ப் அவர்கள் கண்ணீர் வடிச்சிட்டாராம். பார்த்துட்டு போங்க ஜெலன்ஸ்கி, இனி நம்ம ஃப்ரீ ட்ரேட் ஜோனை வந்து அனௌன்ஸ் பண்ணுறோம், போங்க, எப்படியோ ஒன்று உங்களை காப்பாற்றிடுறேன் போங்கன்ற மாதிரி ஆறுதல் படுத்தி சொன்னாராம். இருந்தாலும் இன்றைய தாக்குதல்கள் குறைந்திருக்கிறதா என்றால் தாக்குதல் குறையவில்லை. இன்னைக்கு உக்ரைன் மீதும் குறிப்பாக தலைநகர் மீதும் ஒரு சில இடத்துல ரஷ்யா தாக்கல் நிகழ்த்தியிருக்காங்க. உக்ரைன் என்ன பண்ணிட்டாங்க, அங்கே ரஷ்யானுடைய அமோனியேஷனில் அந்த உரங்கள்லாம் தயாரிக்கிறதுக்கு மிக முக்கிய மூலப்பொருள் தயாரிக்கக்கூடிய மிக முக்கிய நிறுவனம் அங்கே கருங்கடல் பகுதியில் ஒரு தாக்குதல். அது இல்லாமல் அங்கே ரஷ்யாவில் மொத்தம் ஒரு 3 எண்ணெய் கிணறுகள் மீது தாக்கல் நடத்தியிருக்காங்க. ஜெலன்ஸ்கி வந்து நேற்று தேவோஸில் பேசின பேச்சில் வெறியேற்றி விட்டார் இப்போ ஐரோப்பா நாடுகள். இன்றைக்கி ஃப்ரான்ஸ் என்ன பண்ணிட்டாங்க, ரஷ்யானுடைய ஷேடோ ஃப்ளீட் ஒரு கப்பல் வந்து பிடிச்சிட்டாங்க, அல்ஜீரியாவுக்கு மேலே பிடிச்சிட்டாங்க. பிடிச்சிட்டு நாங்கள் தடை விதிச்சிட்டோம்னு சொல்லிட்டு இன்னொரு கப்பல் வந்து கிளம்ப வேண்டியது, ஆனால் திடீர்னு பிடிச்சிருவாங்கன்றதுக்காக மறுபடியும் அல்ஜீரியாவுக்கிட்ட போய் கேட்டுட்டு இருக்காங்க, ஐயா எனக்கு கொஞ்சம் இடம் கொடுங்க ஐயா, கொஞ்ச நாள் நான் அந்த இடத்துல நிறுத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் நெதர்லாண்டு பக்கத்தில் என்ன பண்ணிட்டாங்க, ரஷ்யா கூடவே பாதுகாப்புக்காக வந்தால் சுற்றுன்ற அளவுக்கு அனுப்பின உடனே நெதர்லாண்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய கப்பலை இவங்க ஜஸ்ட் ஃபோட்டோ மட்டும் எடுத்தாங்க, ஆனால் பிடிக்க முடியல. இப்போ ஜெலன்ஸ்கி பேச்சு கேட்டு வெறிகொண்டு ஐரோப்பா வந்து இந்த முடிவுகளை எடுத்து, ஏன்னா அமெரிக்கா மட்டும்தான் ரஷ்யாவுடைய கப்பலை பிடிக்கிறாங்க, உங்களுக்கு அந்த தைரியம் இருக்கான்னு சொன்ன உடனே ஐரோப்பா நாளுக்கு வெறி வந்துருச்சு. இப்போ கடைசியில் எல்லாம் வெறி ஏற்றி விட்டுட்டு கடைசியில் என்ன கேட்குறாருன்னா, ஐரோப்பா கிட்ட அடுத்த 10 வருஷத்தில் எனக்கு 1.5 ட்ரில்லியன் ஐரோப்பா வேணும், எங்கேயாவது ஒரு இடத்துல எனக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுங்க. 800 பில்லியன் வந்து மறுகட்டமைப்புக்கும் 700 பில்லியன் வந்து மிலிட்ரி பர்பஸுக்காகவும் வேணுன்றாங்க. இதில் யார் தெரியுமா நெத்தியடி அடித்தது? நேற்று விக்டர் ஓர்பன் அவர்கள் தான் நெத்தியடி அடித்தார். அதாவது அமைதி ஏற்படுத்துறது தடுக்கிறதே யார் தெரியுங்களா? ஐரோப்பாவும் ஜெலன்ஸ்கியும் தான். எப்பாடுபட்டாவது இந்த யுத்தம் அமைதி ஏற்பட்டு விடக்கூடாது என்றதில் பயங்கரமான வேலை செஞ்சுட்டு, உள்ளடி வேலை வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த ஐடியா வந்து ஜெலன்ஸ்கி பேச்சை கேட்டு ஐரோப்பா ஆடிட்டு இருக்கு. கொஞ்சம் நெஞ்ச ஆட்டம்லாம் இல்லை, ரொம்ப தலகணத்தில் ஆடிட்டு இருக்கு அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டார். உடனே உக்ரைன் வந்து என்ன பதில் கொடுக்குறாங்கன்னா, இந்த மாதிரி ரஷ்யா நபர்கள், ரஷ்யா புரபகண்டாவை தூக்கிட்டு வந்து பேசுகிற நபர்கள் வந்து ஐரோப்பாவுக்கு கெடுதல், ஐரோப்பா இந்த மாதிரி நபர்களை தள்ளி வைக்க வேணும்னு சொல்ல, உடனே அங்கேயனுடைய பிரதமர் ஓபன் அவர்கள் என்ன சொல்லிட்டாருன்னா, யாரலை சொல்ற, அடுத்த 100 வருஷத்துக்கு அங்கேறி இருக்கிற வரைக்கும் நீ ஐரோப்பாவோட இணைஞ்சிட்டா இந்த காலவே அறுத்துக்கிறல்லேன்ட்டாரு. யாரு? விக்டர் ஓர்பன் அவர்கள் முடிச்சிடறேன், நான் இருக்கிறது இல்லை, அடுத்த 100 வருஷத்துக்கு நீ இணைய முடியாத அளவுக்கு நான் தடையை போடுறேன், எங்கிட்டயா வந்து பேசணுன்னே உடனே உக்ரைன் என்ன பண்றாங்க, நீங்க சரியான ஆளாதான் நாங்கள் நுழையிறத தடுத்து பாருங்கன்றாங்க. இல்லை என்னலே உங்களுக்கு என்னலே சண்டை அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ஃபைனலாக அந்த கிளைமேக்ஸில் முதல் முறையாக சிரியாவில்
சிரியாவோட எல்லை பகுதியில் அமெரிக்காவுக்கு கிட்டத்தட்ட ஒரு சமட்டி அடி. முதல் நாடாக நான் பார்க்குறேன். சிரியாவில் ஒன்றிணைந்து அமெரிக்காவுடைய படைகளை அலேக்கா தூக்கியிருக்காங்க. இதை நான் ஆர்கே சேனல்லையும் சொன்னேன். நான் இன்னைக்கு அமெரிக்கா கம்ப்ளீட்டாக வித்ட்ரா பண்ணியிருக்காங்க. இன்னொரு கொஞ்சம் பகுதி தான் இருக்குது. அதுக்கு சிரியா என்ன சொன்னாங்கன்னா, முதல் முறையாக சிரியானுடைய ஜாகிரபியை ஒரு ரீஷேப் நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். இனி எங்கள் நாட்டுக்குள்ள அராப், குர்திஸ், அமெரிக்கன், துருக்கிஸ், முஸ்லிம்ஸ், கிறிஸ்டியன், ஜியூஸ் எல்லாரும் வாழுகின்ற ஒரு காமன் பூமியாக இருக்க போது இனி இங்கே ஆயுத குழுக்களுக்கோ ஆயுத நபர்களுக்கோ எனக்கு வேலை இல்லை. அமைதியான ஒரு உலகத்தை படைத்து அமைதியான ஒரு நாட்டை நாங்கள் வழிநடத்த போகிறோம். இதுக்கு ஒரு ஸ்டெபிலிட்டியும் ஒரு சேஃப்கார்ட் டிக்னிட்டியும் நாங்கள் உருவாக்க போகிறோன்ற மாதிரிலாம் பயங்கரமாக ஐநாவில் மனசை பிரித்து மேய்ஞ்சிட்டார். இனி ஆயுத குழுக்களுக்கு வேலைண்டா நான் நல்ல விஷயங்க. உண்மையிலே நான் சிரியாவில் அகமத் அல் சஹாரா அவர்கள் மீது 1000 விமர்சனம் இருந்தாலும் சிரியாவை இவ்வளோ சீக்கிரம் ஒரு பறந்து விரிந்த ஒரு பெரிய நாட்டை இவ்வளோ சீக்கிரம் கேப்சர் பண்ணுவாருன்னு எதிர்பார்க்கவே இல்லை. எல்லாமே அதிரடி மோடில் அடுத்தடுத்த சம்பவம் நடந்துகிட்டே இருக்குது. இது துருக்கி பின்புலமாக இருக்கிறது. ஆனால் இதில் ஏதோ எனக்கு இன்னும் 1 வருஷத்துக்கு மேலே தெரியும். பட் அதுக்குள்ளே இவங்க ஸ்டாண்ட் ஆகிடுவாங்கன்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா பொருளாதாரம் பெரிய அளவுக்கு வளர ஆரம்பிச்சிடும். ஏன்னா அந்த அளவுக்கு அங்கே இயற்கை வளங்கள், குறிப்பாக எண்ணெய் வளங்கள் நிறையா இருக்குன்றது ஒரு குறிப்பிடத்தகுந்த விஷயமா நம்ம பார்க்க முடியுதுங்க. ஸோ இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை கவர் பண்ண நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரவிக்குமார் சோமசேல். நன்றி, வணக்கம்.